வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம 2 ஃபியூச்சர் ஃபோன் பற்றி பார்க்க போகிறோம். ஒரு ஃபோன் பார்த்திங்கன்னா ஐடெல் மேஜிக் எக்ஸ் ப்ரோ, அதுக்கப்புறம் நோக்கியாவோடைய ஹெச்எம்டியில் வந்து 114G 110 4G. ஸோ 2 ஃபோன் பற்றி பார்க்கலாம். முதல்ல ஐடெல் பற்றி பார்க்கலாம். ஐடெல் வந்து இது நல்ல ஃபோன் தான். 12 4G சிம் கார்டு கொடுத்துருக்காங்க. யூஷன் நல்லா தான் இருக்குதுங்க. பட் என்னென்னா வந்து யூடியூப் பார்க்க முடியாது. அதுபோல் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோனில் நிறைய ஃபீச்சர்ஸ் இல்லை. பேட்ரி வந்து 2500 mAh பேட்ரி கொடுத்துருந்தாங்க. பட் ஆனால் அவ்வளோ சொல்ல முடியாது. பேட்ரி எவ்வளோ நிற்கலை. சொல்லப்போனால் ஒரு 1 டே கூட தாங்க மாட்டேங்குது. ரெண்டையும் கம்பேர் பண்ணி வச்சுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெச்எம்டி வந்து பெஸ்ட்டு அப்படியே சொல்ல முடியும். பட் இந்த ஃபோனில் ஃபீச்சர்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். அதுதான் என்னென்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஃபோனில் வந்துட்டு டுவெல் 4Gங்கிறதுனால நீங்கள் ஜிஎஸ்எம் எதுனாலும் நீங்கள் ஈஸி பண்ணி வச்சுக்கலாம். நல்லாவே இருக்குது, யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா தான் இருக்குது. பட் பேட்ரி வந்து சொல்லிக்கிற அளவு இல்லை. பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குதுங்க. ஹாட்ஸ்பாட் மெயினாக ஹாட்ஸ்பாட் உண்டு. அதுக்காக வேணால் அந்த ஃபோனை வாங்கலாம். ஒரு வேறு மொபைல் நெட்டு தேவைப்படுதுன்னா இந்த ஃபோனில் வந்து நீங்கள் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஹாட்ஸ்பாட் மெயினாக யூஸ் ஆகும். மற்றபடி ஒன்றுமே இந்த மொபைலில் கிடையாதுங்க. யூடியூப்பு, வாட்ஸ்அப் அந்த மாதிரி எந்த ஒரு என்டர்டெயின்மெண்ட்டும் இதில் கிடையாது. இதுக்கு நீங்கள் ஹெச்எம்டியே நீங்கள் ட்ரை பண்ணலாம், தப்பே கிடையாது. ஆன்லைனில் ஒரு மியூசிக் ஆப் கொடுத்துருக்காங்க. அந்த ஆப்பும் பார்த்திங்கன்னா அவங்க நம்ம நினைக்கிற மாதிரி சாங்லாம் வராது. சும்மா ஏதோ பேருக்கு கொடுத்துருக்காங்க. பட் எல்லாமே ஓகே பண்ணவங்க இந்த மாதிரி சில ஸ்பெஷலான ஃபங்க்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கலாம். பட் அதெல்லாம் கொண்டு வரல. அது ஒரு சின்ன ஏமாற்றம் தான். மற்றபடி ஓவராலாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ப்ரோ வந்து பரவாயில்ல, ஓகே. நான் வேறு எதுவும் நெட் யூஸ் பண்ண மாட்டேன் சொன்னால் இந்த ஃபோன் ஓகே. 4G ஃபோனுக்கு நீங்கள் டுவெல் சிம் 4G யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு ரேட் வைப்பாங்க ஃப்ளிப்கார்ட்டில். இப்போது நான் பார்க்கும்போது ஃப்ளிப்கார்ட்டில் இப்போது 3000 போயிட்டுருக்கு. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் வாங்கலாம் கண்டிப்பாக. சரி, இப்போ நம்ம நோக்கியாவோட ஹெச்எம்டியோட நோக்கியா ஹெச்எம்டி ரெண்டும் ஒன்று தான். எதை சொல்லுன்னே தெரியல. 114G 110 4G டுவெல் சிம் இதை பற்றி பார்க்கலாம். நல்ல மொபைலுங்க. எனக்கு தெரிஞ்சபடி இந்த ஃபோன் வந்து பெஸ்ட்டு ஃபோன். இப்போ விட்ருக்க அந்த கீபேடு 4G ஃபோனில் இந்த ஃபோன் பெஸ்ட்டு ஃபோன். நீங்கள் மணி ரிசீவ் பண்ணுறது இருக்கட்டும், ஸ்கேன் பண்ணி நீங்கள் பே பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே சூப்பருங்க. நான் எல்லாமே யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். அப்புறம் க்ளவுட் ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் மியூசிக்கு, வெதரு, அப்புறம் கேம்ஸு, இது மாதிரி நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. அப்புறம் மாடர்ன் கேமரா டிசைன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் மாடர்ன் கேமரா. அந்த பேக்கில் அந்த ரொட்டேட் ஒரு ரவுண்டு ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. ரவுண்ட் ஷேப்பில் பார்த்திங்கன்னா மோட்ரோலா இந்த மாதிரி வரும். இன்னும் சொல்லப்போனால் உங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலே வந்து பேட்ரி தான். இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் 1450 mAh பேட்ரி கொடுத்துருக்காங்க. 1450 mAh பேட்ரி, 1450 mAh பேட்ரி கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா இருக்குதுங்க. பேட்ரி பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு மேலே சாதாரணமாக வருதுங்க. 2 நாள் நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணிங்கன்னா 2 days கண்டிப்பாக பேட்ரி பேக்கப் இருக்கும். எங்கேயாவது லாங் ட்ராவல் போனீங்கன்னா இந்த மொபைலை நீங்கள் தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம். இப்போது ஆண்ட்ராய்டு ஃபோன் யூஸ் பண்ணி எல்லாருக்கும் வெறுத்து போச்சு. ஏன்னா செல்லு மாதிரியே கொடுக்குறாங்க, செங்கல் மாதிரி தான் கொடுக்குறாங்க. இப்போ உள்ள செல்லுலாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு இது ஒரு மினி ஆண்ட்ராய்டு ஃபோன் தான். என்னை பொறுத்த வரைக்கும் நோக்கியா இந்த 110 4G வந்து ஒரு முழுக்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்யூச்சர் ஃபோன் சொல்ல முடியாது. இதை ஒரு மினி ஆண்ட்ராய்டுனே சொல்லலாம் அந்த ஃபோனை. ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்பெஷல் கொடுத்துருக்காங்க. நல்ல ஃபோனுங்க. டோன்ட் மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா இது வந்து நான் யதார்த்தமாக தான் அந்த ஃபோன் வாங்கினேன். ஒரு கன்ஃபியூஸில் வாங்கினேன். ஜியோ வாங்கலாமா அல்லது இதை வாங்கலாமா. ஜியோவில் வந்து நிறைய மொபைல் பாரத் 1, J1 அது இதுன்னு நிறைய மாடல் விட்டுருந்தாங்க.
அப்புறம் பிரேமா 2 அது இதுன்னு விட்ருந்தாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு எது வாங்கலான்னு பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு பெஸ்ட்டாக தோணுது வந்து பார்த்திங்கன்னா இந்த 1104 4G தான். ஸோ பெஸ்ட்டு ஃபோனு என்னை பொறுத்த வரைக்கும். இது ரெக்கமெண்ட் ஈஸியாக பண்ணிடலாங்க. நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ஒருவேளை மொபைல் உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் கமெண்டில் திட்டி விட்ருங்க, அவ்வளோதான். என்ன நீங்கள் சொல்லவே மாட்டீங்க, அந்தளவுக்கு ஸ்பெஷலான ஃபோன் இந்த ஃபோனு. யூடியூப்லாம் ரொம்ப ஸ்பெஷலுங்க, நல்லா ஃபாஸ்ட்டு. அதேமாதிரி யூடியூப் ஷார்ட்ஸு அதுவும் நல்லா ஃபாஸ்ட்டாக எடுக்குது. என் நேரம் வந்து நான் வந்து விஐ சிம் போட்டிருந்தேன். ஸோ எங்கள் ஏரியாவில் வந்து விஐ சிம் வந்து ஸ்லோவாக தான் இருக்கும். மற்றபடி வந்து குவாலிட்டிலாம் டிஸ்பிளே குவாலிட்டியும் நம்ம மற்ற இதுக்கு முன்னாடி பழைய ஃபீச்சர்ஸ் ஃபோன் நிறைய யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த ஃபோனை விட இதில் டிஸ்பிளே சூப்பராக இருக்குது. எல்சிடி மாதிரி இல்லை, ஒரு அமோல்டு டிஸ்பிளே மாதிரி தான் இருந்தது பார்க்குறதுக்கு. எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கீபேட் வந்து ரொம்ப ஸ்மூத்னஸ்ஸு. இது மாதிரி பழைய சாம்சங் ஃபோனு அப்போல்லாம் கொடுத்துருக்காங்க. என்னை கேட்டோன்னா 2 ஃபோனில் பார்த்தீங்கன்னா நோக்கியா தான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். அந்தளவுக்கு ஸ்பெஷல் இருக்குது இந்த ஃபோனில். பேட்ரியாக இருக்கட்டும், கீபேடாக இருக்கட்டும், ஸ்மூத்னஸாக இருக்கட்டும். அந்த ஃபோனை கம்பேர் பண்ண சொல்லி இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஒரு சின்ன ஒரு அதோட வெயிட் இருக்குது அந்த ஃபோனில். அந்த ஃபோனோட வெயிட்டே கிடையாது. ஸோ எல்லாமே பியூட்டிஃபுல்லாக சூப்பராக இருக்குங்க. மிஸ் பண்ணாதங்க. இந்த ஃபோன் வந்து 2400 தான் விற்றுட்ருக்காங்க. ஸோ அது 3000 வரைக்கும் விற்கிறாங்க. அதாவது இப்போ வந்து யூடியூப் அதெல்லாம் க்ளவுட் ஆப்ஷன் நிறைய ஃபோனு கொண்டு வந்துருக்குறாங்க. பர்டிகுலர் இந்த ஃபோன் இந்த மாடல் வந்து நல்லாயிருக்கு. ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக ரேட்லையும் கிடைக்கிது நமக்கு. ஸோ அதனால் மிஸ் பண்ணாமல் வாங்கி பாருங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் நான் யூஸ் பண்ணி பார்த்து தான் ரிவ்யூ போடுறேன். நல்லா இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.